மகா கணபதியை போற்றி. சுசித்ரா விக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, வேல்யூபிள் கிஃப்ட் ஃபார் ஹியூமன் பீயிங், அதாவது மனிதர்களுக்கு கிடைச்ச மிகச்சிறிய கிஃப்டாக நினைக்கிறது மைண்ட் செட். மைண்ட் செட் இஸ் த பெஸ்ட் கிஃப்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அது 100% உண்மை அப்படின்னு என்னோட அனுபவபூர்வத்தில் நான் சொல்கிறேன். இந்த மைண்ட் செட் அந்த ரிலேட்டட், அந்த எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலான விஷயந்தான். பட் மைண்ட் செட் வேற, கான்ஃபிடென்ட் நம்பிக்கை வேற, பிடிவாதம் அது வேற, எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வேற வேற. ஸோ நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது என்னென்னா மைண்ட் செட். அதாவது இந்த மைண்ட் செட் மிகப்பெரிய கிஃப்ட்டுன்னு நான் சொல்லுவேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எந்த ஒரு விஷயத்துலேயும் மைண்ட் செட் பண்ணுவேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் நேரமே எந்திரிக்கணும் அப்படின்னா அலாரம் வைக்க மாட்டேன். அந்த அலாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். காலையில் எந்திரிச்சு அந்த வேலையை செய்கிறப்போ அந்த மைண்ட் செட்டு, அந்த அலாரம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுக்காக நான் அலாரம் வைக்க மாட்டேன். மைண்ட் செட்டு காலையில் ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா கரெக்டாக அந்த 4 மணிக்கு எனக்கு முழிப்பு வந்துடும். இதுதான் மைண்ட் செட் அப்படின்னு சொல்கிறது. அதாவது முதல்ல பார்த்திங்கன்னா, நான் வேலைக்கு போகிறப்போ டெய்லி லேட் ஆகும். லேட் ஆகிறப்ப எனக்கு என் மேலேயே கோவம் வரும். என்னடா நம்ம டெய்லி இப்படி லேட்டாக கிளம்புறமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே என் மேலே கோவம் ஆத்திரம் வரும். அப்போ என்ன பண்ணேன், சரி இனிமேல் நம்ம நேரமே கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் பண்ணேன். மைண்ட் செட் பண்ணதுக்கப்புறம் நேரமே எழுந்திரிச்சு வேலையை செஞ்சுட்டு கிளம்பி போகிறப்போ பார்த்திங்கன்னா, கடைசியாக தான் நான் டைம் பார்ப்பேன். டைம் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா எனக்கு 10 நிமிஷம் முன்னாடியே நான் கிளம்பியிருப்பேன். எனக்கு இந்த மைண்ட் செட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை பார்த்திங்கன்னா, எனக்கு 2 கையில் ரைட் ஹேண்ட் ரொம்ப பெயினாக இருந்துச்சு, ரொம்ப வலியாக இருந்துச்சு. அப்போ போய் டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன். டாக்டர் என்ன சொன்னார், சரி உங்களுக்கு வயசாயிடுச்சு, வலது கை வலிக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் போனால் இடது கையும் வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரின்ட்டு ஒரு வாரத்துக்கு டேப்லெட் கொடுத்தாரு. உடனே நான் என்ன பண்ணேன், அந்த டேப்லெட் ஒரு 2 நாள் சாப்பிட்டோன்னே எனக்கோட மைண்ட் செட் எப்படி பண்ணேன் அப்படின்னா, உனக்கு கை சரியாயிடுச்சு, வலது கை சரியாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளே என்னோட எண்ணத்தை பதிய வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த இடது கைகிட்ட சொன்னேன், டாக்டர் ஒன்றும் சொல்லலை, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தை பதிவு பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அந்த பெயின் இருந்த வலி சுத்தமாக தெரியல. ஏன்னா டாக்டர் கொடுத்த மெடிசனை விட நான் மைண்ட் செட் பண்ண பாருங்க, எனக்கு இந்த கை சரியாயிடுச்சு, இந்த மாதிரி வலி இல்லை, எல்லாமே சரியாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டுகிட்டு வந்தேன். இதைத்தான் நான் மைண்ட் செட்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் வருஷத்துக்கே எதையாவது நினச்சி வைப்பேன். கரெக்டாக அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய வெட்டிங் டே அன்னைக்கு செப்டம்பர் 5 என்னோட வெட்டிங் டே. நான் என்ன பண்ணுவேன், அந்த 4ஆம் தேதி செப்டம்பர் 4 எங்கள் சாரோட ஒருத்தரோட வெட்டிங் டே. அந்த அன்னைக்கு செலிப்ரேட் அவருக்கு விஷ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் நான் வருஷத்தில் எப்போ ஒன்று பண்ணுது. அந்த மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த ஞாபகத்துக்கு கரெக்டாக எனக்கு அதே செப்டம்பர் 4 அப்படிங்கிறப்போ எனக்கு அந்த ஞாபகத்துக்கு வரப்போ அதை நான் விஷ் பண்ணுவேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் மைண்ட் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சில அதாவது நோயின்னு மட்டும் கிடையாது, எந்த ஒரு விஷயத்துக்கும் எல்லாமே பாசிட்டிவாக நம்ம மைண்ட் செட் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என் அனுபவத்தில் உங்கள்கிட்ட லட்சமாக ஜஸ்ட் 2 விஷயத்தை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக எல்லாமே மைண்ட் செட் பண்ணுங்கள். நமக்கு இது நடக்கும், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கைங்கிறது வேற. இது என்னால் முடியும். இந்த காற்றின் மொழியில் ஜோ பார்த்தீங்கன்னா எதை பார்த்தாலும் என்னால் முடியும்னு சொல்லுவாங்க. அது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ஈக்குவலானதான் இந்த மைண்ட் செட்டு. நம்ம மைண்ட் செட் பண்ணுறப்போ நம்ம எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக நீங்கள் மைண்ட் செட் பண்ணி பாருங்கள். இது நமக்கு நடக்கும், இதுதான் இந்த விஷயம் சரியாகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு அது கட்டாயம் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஓகே, இந்த ஒரு சின்ன விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய திருப்தி. இந்த மைண்ட் செட் அப்படிங்கிறத நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு இதே வேலை கிளம்புறப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா, லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத விட கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவேன். அந்த இடத்துல அந்த ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த வேலையை சீக்கிரமாக செஞ்சுடுவேன். அப்போ பார்க்குறப்போ எனக்கு அந்த டைம் ஈக்குவல் ஆகிடும். அதே மாதிரி உங்களால் எந்தெந்த இடத்துல இன்னைக்கு காலையில் கிளம்புறப்போ டென்ஷன் ஆகுதா, இல்லை இனிமேல் நான் டென்ஷன் ஆக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வைங்க.
காலையில் குழந்தைங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா, குழந்தைகள்கிட்ட நிறையா விஷயங்கள் இருக்கா, அதுவும் மைண்ட் செட் பண்ணுங்கள். இல்லை நம்ம பையன் சொன்ன பேச்சு கேட்பான், நம்ம குழந்தை சொன்ன பேச்சு கேட்கும், நம்ம டென்ஷன் ஆக மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் மைண்ட் செட் பண்ண முடியுமோ அதை மைண்ட் செட் பண்ணுங்கள். கட்டாயம் சக்ஸஸ் ஆகும். ஆல் தி பெஸ்ட். இந்த பதிவு உங்களுக்கு எல்லாத்துக்கும் உபயோகமாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.